ஹலோ ஒன் வெல்கம் பேக் நண்பர்களே. வெல்கம் பேக் டு த இதான் விஷயமே இதான் அப்படிங்கிற ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு விஷயமே இதான் அந்த ஷோக்கு உங்களை வரவேற்கிற மக்களே. ஒரே நிமிஷம் மைக் மாட்டிக்கிறேன். ஓகே, கேட்குதா நண்பர்களே? பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏன் உங்களுக்கு திடீர்னு பார்க்கணும் தானே, ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட், ஒரு கேம் இருக்குது. நம்ம சின்ன வயசுல விளையாடி இருப்போம் மாதிரி கேமு. இந்த கேமில் என்ன விஷயம்னா, இப்போ முன்ன மாதிரிலாம் கிரிக்கெட் விளையாடுறது நண்பர்களே. கிரிக்கெட்டும் சரி, நார்மலாக ஷட்டில் விளையாடுவேன். கிரிக்கெட் அவ்வளோ இது கிடையாது. கிரிக்கெட் கொஞ்சம் ஒரு 10% தான் வச்சுக்கோங்களேன். 100க்கு 10 கொடுக்கலாம், அவ்வளோதான் கிரிக்கெட்டு. ஆனால் ஷட்டிலு, பேட்மிண்டன் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். இப்போ கடந்த ஒரு 2 இயர்ஸாக எந்த ஸ்போர்ட்ஸுமே ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் ரொம்ப நாள் வச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மர்ஜ் ஆனேன். அப்படியே மர்ஜ் ஆனப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் முன்ன மாதிரி அந்த எந்தும் இருக்குது, எனர்ஜி இருக்குது, எல்லாம் இருக்குது. பட்டு அந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு நண்பர்களே. என்ன பண்ணலான்னா, நீங்கள் யார் கூடயாவது கூட ஒரு பார்ட்னரோ இல்லை கூட ஒரு பைட்ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கிட்டு, பைட்ஸ் அதாவது நம்ம கம்யூனிட்டிஸ் நான் என்ன ஆசைப்பட்டேன், ஒரு கம்யூனிட்டிஸ் டெவலப் ஆனால், கம்யூனிட்டிஸ்னால் யாருன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். கம்யூனிட்டிஸ் அதாவது நம்மளோட ஆடியன்ஸ், நம்மளை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே கம்யூனிட்டின்னு நம்ம கூப்பிடுவோம். அதில் இருக்கிற ஈச் மெம்பர்ஸ் கம்யூனிட்டிஸ். அதனால் யாரெல்லாம் இல்லை கம்யூனிட்டிஸாக ஜாயின் ஆகுறீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஈடுபடலாம். ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறையா பண்ணலாம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூஸ் ஏற்றணுமோ இல்லை ஆடியன்ஸ் சேர்க்குறோமோ அதுக்காக இல்லை. கண்டிப்பாக நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகணும். ஏன் இந்த இதில் ரொம்ப கம்யூனிட்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது பேர்லேயே அது இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். கம்யூனிட்டின்னா அதுக்கான அர்த்தம் உங்களுக்கே தெரியும். ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு நோக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் காமன் திங்கிங் உள்ள ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி. அந்த மாதிரி தான் இந்த கம்யூனிட்டிஸும் சரி, இந்த வாட்ச், இந்த பிஜே பரத்துக்கும் சரி. ஓகே, எனக்கு கம்யூனிட்டி மேலே எனக்கு இப்போ பேஷனாக இல்லைன்னா விஜே மேலே இன்ட்ரெஸ்ட், விஜே ஆக்டிங் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். சரி, அதுலேருந்து இந்த அவங்களுக்கு ஒரு விஜேக்கு ஒரு கம்யூனிட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு பப்ளிக்காக இருக்கே தவிர்த்து, பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். வேறு என்ன சொன்னாச்சு, இந்த கேம் பற்றி தான். ஃபிசிக்கலாக ரொம்ப நாள் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் போயிடுச்சு நம்மளே. ஃபிசிக்கலாக இனிமேல் அந்த திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது சொல்லுவேன். ஆனால் ஏன் ரீசன் அதெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன், எனக்கே ஒரு மாதிரி அறுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் திருப்பி சொல்ல மாட்டேன். தெரியாதவங்க பாஸ்ட் 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் அதான் தொடர்ந்து அதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேம்ஸ் நிறைய விளையாடுவோம் நண்பர்களே. கேம்ஸ் என்னென்ன பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். வேறு என்ன இருக்குது, நம்ம சீக்கிரமாக அடுத்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறதையும் அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதான் நண்பர்களே என்னோட ஒரு லைஃப் அப்டேட் மாதிரி, ஒரு வீடியோ ஜாக்கியோட லைஃப் அப்டேட் மாதிரி. விஜய்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமே பேச்சு தான். பேச்சு ஸ்பீடாக இருக்கணும், ஸ்பான்டேனியஸாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு கொண்டு வரதுக்கு தான் நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் கண்டிப்பாக உங்களை இன்னும் நிறைய நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் உங்களும் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் உங்களை திரும்பி சந்திக்கிறேன். Until then, bye from BJBV. Hats off and signing off you from